ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேம்போ எபிசோட் 9. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். எபிசோட் 9 ஸ்டார்ட் ஆகும்போதே சூப்பர் மார்க்கெட்டில் போய் அங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கான் தேம். அவன் என்ன வாங்குறான்னு புரியாமல் வெறிக்க அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஒரு வழியாக 2 பேரும் ரூம்குள்ளே வந்தாச்சு. இதான் என்னோடய ரூம்னு சொல்லி உள்ளே கூப்பிட உள்ளே வந்து பார்த்தா அங்கே எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு. அப்படியே தேம் பார்த்துட்டே இருக்கான். போர்னே சொல்கிறான், யாரையும் இது வரைக்கும் நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் கண்ணை முடிக்குங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ரூம் ஃபுல்லாக கலைஞ்சு கிடக்கு. பட் அப்படியே தேம் அதை பற்றிலாம் யோசிக்கல. அவன் பாட்டுக்கு கவுச்சில் போய் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க கையில் கொண்டு வந்த கவரை டேபிள் மேலே வச்சுருப்பான் தேம். அதை பார்த்துட்டே இருக்கான். அதுக்குள்ளே என்னதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க, இது ஒன்றும் அவ்வளோ மெஸ்ஸியெல்லாம் கிடையாது, நமக்கு இந்த கவுச் மட்டும் போதும், எதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற, இதுவே போதும், இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லி உட்காந்து வேறு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அட பாவி, என்ன தாண்டா பண்ண போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டுக்கலாமா, முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்க்கலாமான்னு சொல்ல, சரி, நீ எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேல, பசிக்குள்ள வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வேகமாக நூடுல்ஸை குக் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. தேமா உட்காந்துருக்க கவுச்சை மட்டும் ஆட்டி செக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா ரொம்ப நேரமாக. அப்புறம் இங்கே குக் பண்ணிகிட்ருக்க தேம் அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அந்த லைட்டை மட்டும் லைட்டாக பவர் கூட்டுறான் குறைக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல, பிரைட்னஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்ல, உனக்கு பிடிச்சா எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருக்கான். அவன் அப்படியே அந்த நூடுல்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்க லைட்டாக டிம் பண்ணுறான். அப்புறம் லைட்டாக அப்படியே டார்க் அந்த பவரை கொஞ்சம் கூட்டுறான். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா உன் முகம் அப்போ தானே எனக்கு கிளியராக தெரியும், உன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்க பயந்து போனப்போ அப்படியே பதட்டத்தில் திரும்ப அவன் மேலே இருக்க அந்த நூடுல்ஸில் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அங்கே இருக்க தேம் மேலே கொட்டிடுச்சு. ஐயோ சாரி, கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லி கை வச்சுட்டே இருக்க, எனக்கு ஒன்றுமே ஆகலைங்கிற மாதிரி தேம் சொல்கிறான். எனது ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஈரமாச்சில் அந்த இடத்துல இப்படி கை வச்சு பார்க்குறான். தொட்டு பார்த்தா அங்கே அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ, நான் தண்ணியை ஹாட் பண்ணவே மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ளக் அப்படியே தனியாக கீழே கிடக்குது. சாரி, நான் வேறு ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போகிறான். நீ வேணால் ரெஸ்ட் ரூமில் போய் குளிச்சுக்கோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி தேம் அந்த பக்கம் போயிட்டான். தேம் போயிட்டு வரக்குள்ளே பெட்ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு சார். ஒரு பில்லோ தான் இருக்கும், ஸோ 2வது ஒரு பில்லோ எடுத்து வச்சு அப்படியே பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி அந்த ரூமை பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் விட்டுட்டு போன நூடுல்ஸை ஃபினிஷ் பண்ணல, ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க குளிச்சுட்டு தேம் வரான். லைட்டான மீல் தான், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓகே முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுதுன்னு தேம் சொல்ல, சரி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அவனுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. கணத்தெல்லாம் தட்டி பார்த்துக்கிறான். ஒரு மாதிரி வெக்கமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே புரியல. ஆக்சுவலி ஏதோ ஒன்று பாக்ஸில் வாங்கினானே, என்னவா இருக்கும்னு யோசிச்சிட்டே இருப்பான் போல். அவன் பேஸ் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்துட்டுருக்கான். படம் பார்க்குவாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் தேம். இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நான் தான், சின்ன வயசில் நான் அழுதுகிட்டே இருப்பேனா, ஸோ அம்மா அதனால் சின்ன விஷயங்களும் சேவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, நல்லா இருக்கு, நீ இப்போயும் அழுதுட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போல்லாம் நான் அழுகிறதில்ல, நான் நல்ல பையனாகிட்டேன்னு சொல்ல, அதுவும் நல்லதான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அங்கே ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அதில் நிறைய ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னு தேம் கேட்க, இது அங்கிள் எனக்காக கொடுத்தது, ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண போனப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, நல்லா இருக்குன்னு ஒரு ஃபேப்ரிக்கும் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அதில் என்ன புரியுதுன்னு தெரியல. பட் அவனை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்க, அவன் ஒரு ஃபேப்ரிக்கும் பார்த்துட்டே இருக்கான். உனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்கே இன்னொரு பிக்சர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு இது என்னது, என்னோடய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, அது ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு டிசைன் பண்ண சொல்லி பையன்கிட்ட சொன்னான், ஸோ அதனால் நான் இது நல்லா இருக்குன்னு வச்சுருக்கேன், எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல, உண்மையாங்கிற மாதிரி தேம் அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தேமோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பான். அதனால் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சரி நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல, நான் உன்னோடது மட்டும் பண்ணல, அங்கே பாரு ஜுன், அவனோடது தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்ட, ஜுன்னோடதும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதில் எழுதியிருக்கு 1 and 1 அப்படின்னு. இது எதுக்கு இதில் மட்டும் எழுதியிருக்கு, என்னோடதில் மட்டும் பர்த்டே டேட் மட்டும் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது கஸ்டமர், அதாவது கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதானே போட்டு தர முடியும். ஓ அப்படியா, அப்போ அவனோடது கேட்டால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ போட்டிருப்ப, அதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேமுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிடுச்சு இவன் ஜுன்னோடதை வச்சுருக்கிறனால. அப்புறம் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே
சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போய் கவுச்சில் உட்காந்துட்டான். வேறு யாரும் நீ பார்க்கலையான்னு சொல்லி கேட்க, எனக்கு யாரும் பார்க்க வேணாம், மூவி பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டான். அச்சோ என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது போக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி போவோம், அவன் பக்கத்தில் போய் உட்கார 2 பேரும் சேர்ந்து அந்த மூவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மூவி ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ரொம்ப டீப்பாக மூவியை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் பட் நம்ம தேம் பையனுக்கு மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சும்மா பேருக்கு தான் மூவி பார்க்குறேன்னு சொல்லியிருப்பான் போல். அவன் பக்கத்தில் இருக்க போவை பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு என்னை பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்புறம் அவன் கையை அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறது. 2 பேரும் குட்டி குட்டியாக, அதாவது எடுத்த உடனே அப்படியே மேட்ருக்கு போகாமல் படிப்படியாக பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிறான். 2 பேர் கை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். அவன் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு க்ளோஸாக பார்க்குறான். இப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க, எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ மூவி பார்க்கலையா அப்படின்னு கேட்க, நான் மூவி தான் பார்த்துட்ருக்கேன், உன்னோட கண்ணில் பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல அவன் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினா அங்கே ஆப்போசிட்டில் ஓடிட்டுருக்க அந்த மூவி அப்படியே அவன் கண்ணில் தெரியுது. ஏற்கனவே அவன் கண்ணு குட்டியாக இருக்குது. இதில் வேறு இவன் எங்கே தான் லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறானோ தெரியல, அப்படியே கிளியராக தெரியுது போல சாருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்க போக்கு கொஞ்சம் வெக்கமாக வந்துடுச்சு. அப்படியே அமைதியாக சிரிச்சுட்டே இருக்க, அப்புறம் தேம் அவன் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பார்த்துட்டே இருக்க 2 பேர் அப்படியே கிட்ட போகிறாங்க. கிஸ் பண்ணுற மாதிரி பொசிஷனுக்கு போயாச்சு. ஆக்சுவலி இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அமைதியாக இருக்க, பக்கத்தில் போயிட்டு அது வந்துன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தேமுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவனும் அவனை பார்த்துட்டே இருக்க, நான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திச்சு அவன் போயிட்டான். அடப்பாவி, பண்ண வந்த கிஸை கூட ஃபினிஷ் பண்ணாமல் போகிறானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சரி நான் பார்க்கலாம் அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிட்டு அவன் பேக்கை தூக்கிட்டு தேம். அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நம்ம பையனுக்கு. வந்து பார்த்தா அந்த கவரில் இருக்கிறது லெமன் கேண்டி. அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் இங்கே இந்த ஹவுஸில் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேம் நேற்று கூட போயிருக்கான். ஸோ மூவி பார்க்க அவன் இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம 4 பேர் தான் போகணுன்னு சொல்லி எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா தேம் அங்கே வந்து நிற்கிறான். அடப்பாவி, நீனடா வந்துட்டேங்கிற மாதிரி 4 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அவனை பார்த்துட்டே இருக்க, என்னாச்சு, ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க, ஏண்டா நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, படம் பார்க்கலான்னு போனேன், படம் பார்த்தாச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா பண்ணுற நீன்னு சொல்லி பேர ஆரம்பிக்கிறான். அது என்னடா சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தேம் கேட்க, அட பாவிங்கிற மாதிரி 4 பேருக்கு செம்ம டென்ஷன். நான் மூவி பார்க்குறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். ஓகேன்னு சொன்னான். ஸோ நாங்கள் மூவி பார்த்தோம், முடிஞ்சாச்சு, வந்தாச்சு. அப்புறம் கேண்டீன்லாம் வாங்கிட்டு போனேன்டா, ஆனால் சாப்பிடவே முடியல. இது மூவியே ஃபன்னாக இருந்துச்சா, முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நானோ கேட்குறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலையே. உடனே டிலன் கேட்குறான். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி 2 பேரும் மேட்ரு முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன்னு டிலன் சொல்கிறான். என்னடா பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரூமுக்கு நான் போயிருக்கேன், எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்லன்னு சொல்ல 4 பேருக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. ஜூன் இவனை ஏதாவது பண்ணுடாங்கிற மாதிரி நானும் சொல்ல, உடனே ஜூன் சொல்கிறான், ரெஸ்பெக்ட் முக்கியம்தான்டா, அதுக்காக இப்படிலாம் பண்ணுவியாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நான் அவன்கிட்ட என் கூட படம் பாருன்னு கேட்டேன். ஆக்சுவலி படம் பார்க்குறதுக்கு கேட்டால் படம் தாண்டா பார்க்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்ல, ஏண்டா லூசாடா நீ, ஏண்டா அவன்கிட்ட போய் நீ 2 பேரும் மேட்ரு பண்ணலான்னா கேட்க முடியும், படம் பார்க்கலாம் தான் கேட்க முடியும்னு சொல்லி டிலன்னு சொல்கிறான். நீங்களாம் என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ உனக்கெல்லாம் புரியாதுங்கிற மாதிரி 3 பேரும் தலையை அப்படியே கீழே போட்டாங்க. கஷ்டமாக இருக்கேன்னு சொல்ல, ஆனால் நான் நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்கன்னு நினச்சேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, சரி விடுங்க, எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி வர முடியாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேர் சொல்கிறான். சரிடாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தேம்க்கு. ஆக்சுவலி ஒரு வேளை அவனும் அதை எதிர்பார்த்துருப்பான், நான் தான் அது இல்லாமல் பாதியில் வந்துட்டணுங்கிற மாதிரி நேற்று கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போனான்ல, அந்த இன்சிடெண்ட் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. பாரு அவன் மூஞ்சியை, இவனை பார்த்தா எப்படி இருக்குன்னு. டெஃபினெட்லி இவன் எல்லாத்தையும் சொதப்பிட்டான், விடு அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான். எல்லோரும் சிரிச்சுட்டே இருக்க, சரி விடுங்கடா, இதை பற்றி இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம் சரியா அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறமாவது உனக்கு புரிஞ்சுதே, அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி டிலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த ஷூட்டிங்க்கு போயிடறாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரிஹர்சல் மாதிரி அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லோரும் டான்ஸ் பண்ண, பாட்டு பாட, அது எல்லாத்தையுமே வந்து தான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்பப்போ சார் அங்கே இருக்கிற நம்ம தேமை பார்த்து சைட் அடிக்க, தேம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே பார்த்து அப்படியே கண்ணை காட்டான்னு இப்படி இவங்க மூமெண்ட்டு, பாட்டு, டான்ஸு, ரொமான்ஸ்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண போட பக்கத்தில் தேம் வரான். எப்படா இவங்ககிட்ட ஆரம்பிக்க போகிற
போகிறேன், நேற்று நைட்டு வேறு சொதப்பிட்டேனேங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து போ நேற்று நைட்டுங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பேசுதுன்னு அவனுக்கும் புரியல. என்னன்னு சொல்ல, நான் திடீர்னு வந்துட்டேன்ல, ஸோ அதனால் ஐம் சாரின்னு சொல்ல, நான் அதை பற்றிலாம் எதுவுமே நினச்சிக்கவே இல்லை, அதனால் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு அவன் திங்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கான். இவன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே தேம் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, அது நான் என்னடா சொல்லுங்கிற மாதிரி, என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது இல்லை, இன்னொரு டைம் உன் கூட சேர்ந்து அந்த மூவி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உன்னோட ரூமுக்கு வரும்போது நம்ம இந்த மூவி ஃபுல்லாக பார்த்துடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, ஆனால் உனக்கு கொஞ்சம் ஷூட்டிங் பிஸியாக இருப்ப, ஸோ அதனால் உனக்கு டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. சாங் வந்ததுக்கப்புறம் நீ இன்னும் பிஸி ஆகிடுவியே, டைம் கிடைக்குமான்னு தெரில. டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம் விடு, அதை பற்றி நீ எதுவும் யோசிக்க வேணாம். நீ வேறு ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நான் ஒன்றும் டயர்ட் ஆக மாட்டேன். அப்படியே இருந்தாலும் உன் கூட சேர்ந்து மூவி பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பெட்டராக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியல போக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். அப்புறம் இவங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் அஃபிஷியலாக வந்து இவங்க போட போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து அப்லோட் பண்ணியாச்சு. வாவ் ஜாலின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேம் அப்பப்போ பார்த்துக்கிறது, அப்படியே கண்ணிலேயே பேசிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இவங்களோட மூமெண்ட் போயிட்டுருக்க, பையை தான் காட்டுறாங்க. பை அப்படியே வந்துட்டுருக்க, கரெக்டாக அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, மார்ஸோட அடுத்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு. பக்கத்தில் இருக்கவங்களாம் நினைக்காம அவள் பாட்டுக்கு ஒரு கத்துறா. அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே போய் உட்காந்து அந்த பாட்டை பார்க்க உண்மையான ஃபேன் எப்படி கத்துன்னு கத்தி குதிப்பாங்களோ அந்த மாதிரி அவளும் ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பாட்டை. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி அதை ஷேர் பண்ண முடிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு. இதை நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் எப்படியாவது இதை நம்ம போக்கிட்டு பேசணும்னு சொல்லி, என்னடா பாட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல, ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, செம்மையாக இருக்குடா, எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மந்தோட பெஸ்ட்டு சாங் இதுவாக தான் இருக்கும், செம்மையாக இருக்குது தெரியுமா, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி அவள் அப்படியே அழகாக பேசிகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக இவங்களோட பாட்டு தான் வின் பண்ணும், அவார்டு வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, நான் ஓட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கற்றுன்னு கத்தி ஏதோ பேசிகிட்டே இருக்கா. சீக்கிரம் ப்ரெஸ் டூர் அரேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனால் இது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இப்படிலாம் இருக்காதீங்கடா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா, பாட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லி செம்மையாக குதிச்சுக்கிட்டே இருக்கா அவள். அதை பார்க்கும்போது போக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஸ்பான்சர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மியூசிக் வீடியோ பண்ணோடனே அதுக்கு ஸ்பான்சர்லாம் நிறையா கொடுப்பாங்களா, அந்த ஸ்பான்சரு நிறைய திங்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து இவங்களோட பாட்டை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங் அப்படின்னு ஒன்று போயிட்டே இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு குட்டி குட்டி மூமெண்ட்டு போயிட்டே இருக்குது. இவங்க பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த சாங்கு. எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே டான்ஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த மூமெண்ட் வந்து லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தேம் பையன் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டான். ஸோ அதனால் அவனால் கூட வந்து டைரெக்டாக பேச முடியல. ஸோ 2 பேரும் வந்து வீடியோ கால்லேயே பேசிக்கிற மாதிரி, என்னதான் பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் அப்பப்போ 2 பேரும் மீட் பண்ண முடியலனாலும் வீடியோ காலில் பேசிக்கிறது. என்ன நீ மிஸ் பண்ணியா, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேர் ஃபோன்லேயே ரொமான்ஸ் பண்ணி அப்படியே டைலாக்காக பேசி தள்ளிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாலும் தேம்க்கு மட்டும் போக மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு வழியாக இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நைட் உன்னை ரூமுக்கு நான் வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான் போக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேன்னு சொல்லி அவனும் மெசேஜ் பண்ண. ஸோ இவங்க சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இவங்களோட பிக்சர்ஸ் போட்ட மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து தேமோட ட்ரிங்க் வந்து கையில் ஒருத்தங்க கொடுத்துட்டு போவான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்க சாண்ட்விச் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அங்கே பார்த்தா அங்கே உட்காந்துட்டு கண்ணிலேயே பேசிகிட்டு இருக்கா நம்ம தேம் பார்த்து ரொம்ப வெக்கமாக வருது. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி நைட் ஒரு ரூமுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணது எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க பிஸி ஷெட்யூலெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்குள்ளே வந்த உடனே அப்படியே தேம் பூவை பிடிச்சி எதுவுமே பேசாமல் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரோட கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்குது. அட பாவிகளா, ஒரு டைலாக் கூட இல்லை, உள்ளே வந்தானே அவனோட வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கண்டினியூவாக கிஸ் பண்ணிட்டே இருக்க சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு தேம் சொல்கிறான். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்போவா ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கவுச்சுக்கு வர கவுச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் மேட்ருக்கு ஆரம்பிக்கலான்னு போயிட்டாங்க. அப்படியே டீப்பாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிவபூஜையில் ஒரு கரடி வரணும்ல, கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா பையி. கதவு திறடா போன்னு சொல்ல
அடப்பாவி இந்த நேரம் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது, நீ முதல்ல உள்ளே போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி தேம் அங்கே மறைச்சி வச்சுட்டு அப்படியே அங்கே வரான். அடப்பாவி இவ ஏன் தான் வந்தாலுங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்குது அவனுக்கு. அவள் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கா, டே கதவு திறடா கதவு திறடா கதவு திறடான்னு கத்திகிட்டே இருக்கா. வரண்டி அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நீ என்கிட்ட மறைக்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன், மிஸ்டர் ஏ யாரு மிஸ்டர் பி யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்குள்ளே போகிறா. போக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, என்னடா கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க. ஐயோ ஷூ வேறு எங்கே இருக்கேன்னு ஷூவை உதச்சி அப்படியே ஒரு தள்ளு. அப்புறம் அப்படியே பக்கத்தில் வர, எனக்கு தெரியும் மிஸ்டர் ஏ நீ தான், மிஸ்டர் பி கண்டிப்பாக மார்ஸோட கனெக்டடான ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும். கரெக்டாக ஆல்ரெடி உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன், குரூப் ஹவுஸ்க்கு அடிக்கடி நீ போட்டே இருக்க. ஸோ உன்னோட டாக்குமெண்ட்ரி எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். நீ சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாத்துலேயும் கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்லி அவள் பாட்டுக்கு எது வளரிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அங்கேருந்து தேமும் கேட்டுட்ருக்கான். கரெக்டாக தெரியுது நீ யார் கூட டேட்டிங்கில் இருக்கேன்னு. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். டே திடீர்னு மார்ஸ் கிட்ட நீ எப்படா இவ்வளோ க்ளோஸ் ஆன, என்னால் நம்பவே முடியலடா, சொல்கிறான்னு சொல்ல. அது நான் சொல்கிறேன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான் போ. ஆனால் இவ கேட்குற மாதிரி தெரியல, இவ படுக்க கத்திட்டே இருக்கா. நீ டேட்டிங்கில் இருக்கிறது மைக் கூட தானேன்னு சொல்ல செம்ம கடுப்பாயிடுச்சு போக்கு தேமுக்கும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே, ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நம்ம மீட் பண்ணது நீ அவங்கள மீட் பண்ணது. ஸோ மைக்கோட ஒர்க்குக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. இதுலேருந்து என்ன தெரியுது, உனக்கு மைக்கை பிடிச்சிருக்கு அப்படி தானே சொல்கிறான்னு சொல்ல. இதுக்கு என்னால் பேசவே முடியலன்னு சொல்லி ஷாக்காக இருக்குது போக்கு. சீரியஸாக சொல்கிறா உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்ல. ஆனால் ஒன்று, நீ அந்த ஏனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட டேட்டிங்கில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது, பட் நல்ல ஒரு பெட்டர் பார்ட்னராக பார்த்து செலக்ட் பண்ணுடா, தேவையில்லாத பார்ட்னர்ஸ்லாம் வேணாண்டா உனக்குன்னு சொல்ல. நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற, கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக இரு, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு நிறையா இருக்குது, இதை போய் எடுத்து வச்சுட்டு கடைசியில் நீ இந்த மாதிரி சொல்கிற பார்த்தியா, உனக்கு என்ன புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க. ஓ அப்படியா, சரி அப்போ நான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்ல. இவன் வேறு ஐயோ அங்கே போயிடுவாளோன்னு பயந்து பார்த்துட்டு சரி நீ கிளம்புன்னு சொல்லி அவளை பிடிச்சி வெளியே தள்ள. நான் தூங்க போகிறேன் போன்னு சொல்ல. எதுக்கு என்ன சொல்கிறேன், நான் போவேன், நீ கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு வேகமாக பெட்ரூம்குள்ளே விட்றான். ஐயோ வராளேங்கிற மாதிரி பயந்துட்டு அப்படியே தேம அந்த பக்கம் போக ரூம்குள்ளே வந்து தேட ஆரம்பிச்சிட்டா. இங்கே யாரோ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு பெட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறா. அங்கே யாரும் இல்லை, அங்கே இருக்க கர்டன்ஸ் எல்லாம் விலைக்கு பார்க்குறா. ஏய் என்னை நீ நம்ப வைக்க முடியாது, யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது, நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க கபோர்ட்லேருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கா. ஒரு ரூமில் யார் இருக்கா நான் பார்க்கணும்னு சொல்லி அவளுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்கிட்ட ஏதோ மறைக்கிற, இரு எவிடன்ஸ் கிடைக்காமையா போயிடும்னு சொல்லி ஒரு டோரையும் ஓப்பன் பண்ண இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ மாட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்க. இங்கே பாரு, என்கிட்ட நீ அவ்வளோ ஈஸியாலாம் தப்பிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன், நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன், யாருன்னு நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, பேசாமல் இங்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. இவன் நம்புற மாதிரி தெரியல. இரு உள்ளக்குள்ளே யாரும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 பில்லோ இதுக்கு, அந்த ஏன் போனதுக்கப்புறம் நீ ஒரே ஒரு பில்லோ தான் வச்சுருந்த, இன்னொரு பில்லோ க்ளாசெட்டில் இருந்தது, இப்போ எதுக்கு வெளியே வந்தது சொல்லுன்னு சொல்ல. விட மாட்டேன் இருடான்னு சொல்லி அங்கே இருக்க இன்னொரு ரூமில் போய் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க ஆன்னு ஒரு கத்துற. ஆக்சுவலி தேமங்க தான் ஒளிஞ்சிருக்கான். அது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்க. நீ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், உனக்கு தான் அந்த ஏன் இல்லைன்னு ஆயிடுச்சுல, எதுக்கு அவனோட திங்ஸ்லாம் இன்னும் வச்சிருக்க, இங்கே பாரு அவனோட ட்ரெஸ்ஸு, எதுக்கு அவன் ட்ரெஸ்ஸை நீ வச்சிருக்க, இங்கே பாரு அந்த பில்லோ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவன் ஞாபகமாக நீ அப்படியே வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் டெய்லி 2 சாண்ட்விச் வாங்குறியா, அவன் தான் இல்லையே, அவனுக்கு பிடிச்ச சாண்ட்விச் எதுக்குடா வாங்கின அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கலான்னு போக. என்னால் இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது, அவனை விட்டுட்டு நீ வேறு பக்கம் போவே மாட்டியா, அவனையே யோசிச்சிட்டே இருப்பியான்னு சொல்ல. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. இதுக்கப்புறம் நீ அவன் கூட இருக்க மாட்டேன், அப்புறம் எதுக்குடா அவனோட ஞாபகமாக இருக்க எல்லாத்தையும் வச்சிருக்கேன்னு சொல்லி இவ பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பு, எனக்கு மீட்டிங் வேறு இருக்குது கிளம்புன்னு சொல்லி பிடிச்சி இழுத்து தள்ளி அனுப்பிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அங்கே கரெக்டாக உட்காந்துருக்குறா நம்ம தேமு. என் ஃப்ரெண்டு போயிட்டா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி தேம கூப்பிட அவன் நகரவே இல்லை, அதே இடத்துல உட்காந்துருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான். நீ எனக்காக சாண்ட்விச் வாங்கி தந்தது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த சாண்ட்விச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அது ஆமாம் அது எங்களோட ஃபேவரட்டான ஷாப்பு. என்னது உங்கள் ஃபேவரட்டான ஷாப்பா, சரி அவனோட ட்ரெஸ் எல்லாம் நீ எதுக்கு வச்சுருக்க, இது ஜஸ்ட்டு துணி தானே, என்ன துணியாக இருந்தாலும் இதை இன்னும் நீ பத்திரமா வச்சுருக்க, எதுக்கு அவன் ஞாபகமாக நீ வச்சுருக்கியாங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்க செம்ம டென்ஷனாக இருக்குது தேமுக்கு. ஏதோ அவன் ட்ரெஸ்ஸு சொல்லுன்னு சொல்ல. உன்னோட ஷோல்டரில் இருக்குல்ல இது கூட அவனோட தான்னு சொல்ல. இவனுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது. டக்குன்னு தூக்கி அப்படியே சுட்டி அந்த பக்கம் போட்டான். எதுக்கு இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்ல. தேம் இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு தானே, எனக்கு இது போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஸோ தூக்கி எறிய வேணான்னு வச்சுருக்கேன்னு சொல்ல. ஏண்டா இன்னும் அவனோட ட்ரெஸ் இதுக்குடா நீ போட்டுட்ருக்கங்கிற மாதிரி தேமுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. சரி நான் இதுக்கப்புறம் இது போட வேணான்னு சொல்கிறியா, சரி நான் போட மாட்டேன்,
நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். வேணா ஒன்று பண்ணலாமா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டா க்ளோசெட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். சரி பரவாயில்ல விடு, நான் வேணா இதை வேணா டொனேஷன் பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி டொனேஷனுக்காக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கான். டேம் கையை கட்டிட்டு அதை பார்த்துட்டே இருக்க. சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ஒரு கப் எடுத்தா அந்த கப்பில் இயன்னு எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. டே நீ திருந்தவே மாட்டியாடாங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக இருக்குது டேமுக்கு. இரு நான் வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக எங்கேயோ போகிறான். அட பாவி எங்கடா போகிறாங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்க. அப்புறம் இன்னொரு கப்பு வாங்கிட்டு வந்து அந்த கப்பில் டேம் அப்படின்னு சொல்லி எழுதுனான். இதுக்கப்புறம் அந்த கப்பு யூஸ் ஆகாது, இந்த கப்பு தான் யூஸ் ஆகுங்கிற மாதிரி டேம் போ அப்படின்னு சொல்லி 2 கப்பில் பேர் எழுதி வச்சுருக்கான். அப்புறம் டேம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி போக கூப்பிட, எங்கடா கூப்பிட்ற ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அந்த சாண்ட்விச் ஷாப்பு அங்கே தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக இவனுக்கு செம ஷாக்காக இருக்குது. அங்கே இதுக்குடா கூட்டிகிட்டு போகிறாங்கிற மாதிரி வர அந்த கப்பு 2ஐயும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்ட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் அங்கே போய் இந்த ஷாப்போட ஓனர்கிட்ட இதுக்கப்புறம் இவன் ரெகுலராக வாங்குற அந்த சாண்ட்விச்சை கொடுக்காதீங்க, இவனுக்கு ரொம்ப அலர்ஜின்னு சொல்ல, என்னது திடீர்னு அலர்ஜி ஆயிடுச்சா, இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அலர்ஜி ஆயிடுச்சான்னு அந்த பையன் கேட்குறான். ஆமாம் அதனால் நாங்கள் அதை தூக்கி தான் எறிய போகிறோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெகுலராக கொடுக்காதீங்க, நான் கொடுக்குற ஆர்டர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போக பார்க்குறான். உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எக்ஸுக்கு அலர்ஜி பிடிக்காதது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு பீஃப்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே, இதுக்கப்புறம் 2 சாண்ட்விச்சை பீஃப் இருக்க மாதிரி வெஜ்ஜீஸ் இருக்க மாதிரி மட்டும்தான் கொடுக்கணும் சரியா, இவனுக்கு அலர்ஜியாக இருக்கிற எதையும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருக்குது போக்கு. சரி இப்போ 2 கொடுங்க, நிறைய வெஜ்ஜீஸ்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்க. அட பாவிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே போயிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. உனக்கு என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, கோவம்லாம் கிடையாது, ஆக்சுவலி எனக்கு உன் மேலே ஜெலஸாக இருக்குது, அதனால தான் கோவம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே சிரிக்கிறான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ சிரித்தாலும் சரி இதே மாதிரி தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் சரி வா, ஒரு ரூம் ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சுல, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்னு சொல்ல ஒன்றும் புரியல போக்கு. என்ன சொல்கிறான்னு பார்க்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அவனோட ரூமுக்கே போகிறான். அதுக்கப்புறம் அது எதுக்காக ரூமுக்கு போனேன்னா, நம்ம டேமோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவனோட வார்ட்ரோப் ஃபுல்லாக அடுக்கிட்டான். இதுக்கப்புறம் உன்னோட வார்ட்ரோப் எம்டியெல்லாம் இருக்காது சரியா, என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டான். ஆக்சுவலி இனிமேல் என்னோட திங்ஸ் மட்டும் தான் அவங்க கூட இருக்கணும்னு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி சார் டைரெக்டாக சொல்லிட்டாரு. ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சோப்புன்னு எல்லா திங்ஸுமே டேம் வந்து போவோட வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டான். ரொம்ப ஹாப்பியாக எங்களோட மூமெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் க்யூட்டாக இவன் புக்கு படிச்சுட்ருக்கான். அவன் மடியில் படுத்து அப்படியே தூங்குறான். அதை பார்க்கும்போது சார் அப்படி ரசிச்சுட்டே இருக்க, இப்போ 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க போல். இவனுக்காக அவன் காஃபி போட்டு கொடுக்கறது என்ன, அப்படியே ரொமான்டிக்காக 2 பேரும் பார்த்துக்கிறது, குக்கிங் பண்ணுறதுன்னு ஒரு மூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. ரொம்ப க்யூட்டாக அவங்களோட மூமெண்ட்லாம் போக அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒன்றா ஒட்டிகிட்டே இருப்பாங்க. வெளியே வந்தால் மட்டும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பெரு சொன்னான்ல, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 பேரும் மெசேஜ்லேயே பேசிக்கிறாங்க. உன்னோட கீ கார்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி டேம் சொல்கிறான். அதனால் என்ன பரவாயில்லன்னு அவன் சிரிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நான் அஃபிஷியலாக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி அவன் எதுவும் சொல்லலை. உடனே டேம் சொல்கிறான், இதுக்கப்புறம் நீ மட்டும்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சரியா, இதுக்கப்புறம் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் நீ என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி மெசேஜ்லேயே 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் புக் பண்ண ரைடு வந்துடுச்சு. இவன் ஒரு காரில் அவன் ஒரு கார்லன்னு மாற்றி ஏறி அவன் வேலையை பார்க்க கிளம்பிட்டானுங்க. அப்புறம் இவங்களுடைய மியூசிக் வீடியோ, ஸோ அது வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மியூசிக் கான்செர்ட் மாதிரி போல். ஸோ நிறைய குரூப்ஸ் வந்து அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம மார்ஸோட சாங் எப்பயுமே போல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் செல்லக்குட்டி வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸே அவன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஓட் பண்ண சொல்லியிருப்பாங்க, பப்ளிக் ஓட்டிங் தான், யாரோட சாங் வின் பண்ணுது, எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஃபைனலி வின் பண்ணது வந்து நம்ம மார்ஸோட சாங்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. அப்படியே ஒருத்தரை ஹாப்பியாக ஹக் பண்ணிக்க இதெல்லாம் பார்க்கும்போது போக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் வந்து நான் ஷூட் பண்ணுவான். ஸோ எல்லாமே எடுத்துகிட்ருக்கான். மேலேருந்து டேம் அப்படியே பார்த்து லைட்டாக ரொமான்டிக்காக சார் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிறான். பேக் ஸ்டேஜுக்கு பின்னாடி போனோடனையும் டேம் வேகமாக வரான். அப்படியே வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் கூட தாண்டா ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்க, யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து பார்த்துட்டே இருக்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மியூசிக் வீடியோ கான்செர்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சா. ஸோ நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலாம்ல, செலிப்ரேட் பண்ணலாம்ல, ஏன் என் கூட வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ வேணாலும் போய்க்கலாம்,
அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சொன்னாங்க உன் கூட சேர்ந்து ஒன்றா இருக்க சொல்லி. பெரு கூட கேம் கூட போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் 2 பேரும் நிறைய திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரொமான்டிக்காக என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சூப்பராக குக் பண்ண, வா உன்னோட குக்கிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் குக் பண்ண, ஒருத்தன் ஹக் பண்ண, ரொமான்ஸ் பண்ணேன்னு ஒரு வழியாக குக்கிங்கிற பேரில் 2 பேரும் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ப்ரஷ் பண்ணுறது, அப்படியே ஹக் பண்ணுறது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மூவி பார்க்குறது, சாப்பிட்றதுன்னு ஒரு மூமெண்ட்டும் போயிட்டுருக்கு. 2 பேர் மூவி பார்த்துட்டே இருக்கும்போது எப்பயும் போல் நம்ம உன் கண்ணிலே நான் மூவி பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கான். இவன் ஏன்டா இவன் இப்படி பார்க்குறாங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் கண்ணுக்குள்ளே தெரிகிற அந்த பிக்சரை சார் பார்த்து ரசிச்சிட்டே இருக்க, மறுபடியும் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். ஆக்சுவலி கிஸ் பண்ண வரும்போது லாஸ்ட் டைம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இந்த டைம் போகிற மாதிரிலாம் தெரில. கீஸ் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்கு. லாஸ்ட் டைமு அந்த பை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா, பட் இந்த டைம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி கீஸு கொஞ்சம் லென்த்தியாக க்யூட்டாக போயிட்டே இருக்க, கீஸுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்டர் அங்கே போகுது. மேட்டெல்லாம் காட்டலப்பா, அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த சீனோட கட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.